ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பாக ஓரிரு நாட்களில் அவசர சட்டம் இயற்றப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் மாணவர்கள், இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் 3வது நாளாக 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ள நிலையில் போராட்டத்திற்கு இடையே சேவல் சண்டை நடத்தப்பட்டதால் மாணவர்கள் உற்சாகத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஈரோடு மாவட்டத்தில் கடையடைப்பு நடத்தப்பட்டுள்ளதால் 100 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் 25,000க்கும் மேற்பட்ட கடைகள், வியாபார நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. ஜல்லிக்கட்டு என்பது இந்த தமிழகத்தினுடைய உரிமை, தமிழர்களுடைய பண்பாடு, எங்களது கலாச்சாரத்தை இழக்க மாட்டோம் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக இளைய சமுதாயமே இன்றைக்கு திரண்டு வந்து பெண்கள், குழந்தைகள் முதல் அத்துணை பேரும் நகரம் முதல் கிராமம் முதல் மக்கள் ஒன்றிணைந்து இன்றைக்கு ஒன்றுபட்டு ஜல்லிக்கட்டுக்காக குரல் கொடுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து கன்னியாகுமரி அருகே உள்ள பெருமாள்புரம் பகுதியில் இலங்கை தமிழர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் வணிகர் சங்கத்தினர் கடையடைப்பு நடத்தி வரும் நிலையில் மாணவர்கள் போராட்டத்திற்கு இலங்கை தமிழர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதேபோல் திருவண்ணாமலையிலும் இலங்கை அகதிகள் முகாமில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது பீட்டாவை தடை செய்ய வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள். திருப்பூர் மாவட்டம் தளவாய்ப்பட்டியில் ஜல்லிக்கட்டிற்கான போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பொதுமக்கள் கருப்பு கொடிகளுடன் பேரணியாக வந்தனர். 3வது நாளாக பகுதியில் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருவதை ஊக்குவிக்கும் வகையில் சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் பொதுமக்கள் பேரணி நடத்தினார்கள். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவு தெரிவித்து 3வது நாளாக நடைபெற்ற போராட்டத்தில் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு ஆதரவாக சிலம்பாட்டம் ஆடியும் பறை அடித்தும் மாணவர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் அப்துல் கலாம் போன்று வேடமணிந்து போராட்டக்காரர்களை ஊக்குவித்ததால் மாணவர்கள் உற்சாகத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.